ஆம்பூர்ல இருந்து வேலூருக்கு தண்ணியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உடனே படிப்பாளியா இருக்கக்கூடிய ஒரு பொறியாளரை கூப்பிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வரைபடத்தை போடுன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த பொறியாளர் சொன்னாரு, ஆம்பூர் பள்ளம் வேலூர் மேடு, முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்றேன், அவனை நான் வச்சிருக்கேங்கிறேன், அதெல்லாம் இல்ல நீ போட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே 4 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நைட்டு 2 மணிக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு அந்த வரைபடத்தை அந்த பொறியாளர் கொண்டு போய் கொடுத்துற. அவர் தூங்கிட்டு இருந்தார் தலைவர். அப்ப அந்த வீட்டு வேலையாளர்கிட்ட கொடுத்துட்டு காலையில அந்த தலைவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில 8 மணிக்கு பொறியாளர் வீட்டுல அந்த தலைவர் உட்கார்ந்து இருந்தார். இந்த பொறியாளர் எந்திரிச்சு பாக்குறாரு. அப்ப அந்த தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தூக்கத்தை நீ கெடுக்கல, உன் தூக்கத்தை நானும் கெடுக்கல, வரைபடம் நல்லா இருந்துச்சியா, அருமை, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வேலூருக்கான தண்ணி பஞ்சத்தை தீர்த்தது அந்த வரைபடம் தான். அந்த பொறியாளர் நீங்க சொன்னீங்களே பொக்ரான் அணுகுண்டு ஆராய்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரு தயங்கும் போது அவரை தட்டி கொடுத்தாரு. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் பொறியாளர்னு சொன்னா அந்த தட்டி கொடுத்து தூக்கி எடுத்துட்டு வந்த அந்த தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அதை புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வழிகாட்டியே நாங்க தாங்க. இன்னொரு விஷயம், ஃபெயிலியர் உங்களால தாங்க முடியுமா சார்? கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது. ஒன்றும் இல்லைங்க, மதுரைக்கு பக்கத்தில் இப்போ நடந்த ஒரு சம்பவம். 18 வயசு அம்மா சரியா படிக்கல. அந்த அம்மாக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவங்க அப்பாவுடைய வேலை முறுக்கு சொல்லி நல்லா செய்வாங்க. சரி, அதை வச்சு குறைச்சுக்கோன்னு சொல்லி மதுரையிலேருந்து கேரளாவுக்கு போனால் முறுக்கு தொழில் நல்லா நடக்குமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை, கேரளாவில் போய் தள்ளுவண்டி கடை போட்டாங்க. 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள கிட்டத்தட்ட வடை மட்டுமே 10,000 ரூபாய்க்கு சேல் ஆகணும். அதை பார்த்து சரி சூப்பர் மார்க்கெட்ல போய் நல்ல முறுக்கு வியாபாரம்லாம் செஞ்சு அவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் 1.5 லட்சம். இதெல்லாம் விஷயம் இல்லை. அப்புறம் தான் ஒரு விஷயமே நடக்குது. அன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த கார் திருடு போகுது. ஒரு வாரத்துல அவங்க சூப்பர் மார்க்கெட்டை யாரோ அடிச்சு திருடு போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 மாசத்துல 8 திருட்டு, வீடெல்லாம் திருட்டு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு, நிலம், காசு எல்லாம் போச்சு. அந்த அம்மா உடல்நிலை மோசமாயி 6 மாசம் கோமாவுக்கே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு படிப்பாளிக்கு நடந்தா ஒரு ஸ்ட்ரெஸ், என்னால முடியல இப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அந்த அம்மா திரும்பி வரும்போது வீட்டுக்கு முன்னாடி அத்தனை கடங்காரன் நின்னா. போலீஸ் கேஸ் ஆச்சு. ஏதோ இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே ஓடி போயிருன்ற அவதூறுலாம் வந்துச்சு. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கொடுத்த கடனை நான் திருப்பி கொடுப்பேன், தளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 0ல இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதே கேரளா மண்ணுத்தி பைபாஸ்ல திரும்பவும் அதே பெட்டி கடை போடுது. அன்னைக்கு ஒரு காலத்துல எவ்வளவு வருமானம்? 1.5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. திரும்பவும் அது பெட்டி கடையை போடும்போது ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான். ஆனா உழைப்பா போட்டுச்சு, விடாமுயற்சி போட்டுச்சு. 8 கடை 2000 பேத்துக்கு